அதுல வந்து விளக்கம் கொடுத்திருந்தோம். அதுல வந்து உட்காருதல்ங்கிற அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அதை விட விரிவான ஒரு அர்த்தம் உடையது என்ற பொருளை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். ஆனா இப்ப உள்ள தமிழாக்கத்துல வந்து அமர்ந்தான் தான் போட்டிருக்கிறது. ஒருத்தான் நினைவு இருக்கு பாருங்க. இப்ப உள்ள தமிழாக்கத்துல அதை போடலன்னு கேட்கிறாங்க. அமர்ந்தான் தானே போட்டிருக்கிறீங்க. அமர்ந்தான் என்பது தவறானது அர்த்தமே கிடையாது. விரிந்த ஒரு அர்த்தமாக அமைந்தான் அதுல கொடுத்திருந்தோம். இதுல அமர்ந்தான் கொடுத்திருக்கிறோம். இதுல சுட்டிக்காட்டி அமைந்தான் என்பது போடுறதா மாற்றிக் கொள்ளலாம். இது திருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்களா எடுத்துக்கொள்வோமே தவிர இதுல வந்து பெரிய பிழை ஏற்பட்டதாக நான் கருதவே இல்லை. தப்பான அர்த்தம் கிடையாது. அமர்ந்தான் என்றும் சொல்லலாம், அமைந்தான் என்றும் சொல்லலாம். ரெண்டையும் அதுல ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விட இது சிறந்தது என்று அமைந்தான் போட்டதா சொன்னோம். இப்ப நம்முடைய தமிழாக்கத்துல அமர்ந்தான் என்று இருக்கிறனால கேட்கறீங்க. அமர்ந்தான் போடப்பட்டிருக்கும், அதான் பார்த்தா கேட்கறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு இல்லை என்ன போட்டிருக்கோம்னு சொல்லி மொழிபெயர்த்தது. அமர்ந்தான் என்று இருக்குமையானால் நம்ம அமைந்தான் என்று மாற்றிக்கொள்ளும். பெரிய அதை விட விரிவான அர்த்தம், அதை விட நல்ல அர்த்தம், சிறந்த அர்த்தம் இருந்தா எத்தனை விஷயங்களை 1வது பதிப்புல இருந்து 8வது பதிப்பு வரைக்கும் சுட்டி காட்டப்பட்ட நல்ல விஷயங்களை மாத்தி இருக்கிறோம். அப்படி மாத்திக்கொள்ளுமே தவிர அதனால இந்த அமைந்தான்ங்கிறது வந்து தவறான அர்த்தமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முஆஸ், இலங்கையை சார்ந்தவன். என்னுடைய கேள்வி வந்து அப்துல்லா ஜமாலி அவர்கிட்ட தான். ஒரு ஹதீஸ் சொன்னார். அதாவது மக்கத்து காஃபிர்கள் வந்து அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் வச்சுதான், அல்லாஹ்வுக்கு சிலை வச்சுதான் அவர்கள் வணங்கினார்கள். இப்படி ஒரு செய்தியை சொன்னார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலையெல்லாம் உடைச்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார் ஆரம்பத்தில். இந்த செய்தி எங்க வருது, எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுங்க. ஃபத்ஹ மக்கா, மக்காவை வெற்றி வாகை சூடிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுக்குள்ள இருந்த சிலைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போட்டாங்க. இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவ அதுக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தது பின்னாலையும் அந்த சிலைகளையே விட்டு வச்சாங்களா? இப்பவும் சிலை இருக்கா செய்து இல்ல சல்லதாசம் அப்படியே விட்டு வச்சுட்டாங்க, பின்னால வந்தவங்க தான் வெளியே எடுத்தாங்க அப்படிங்கறதா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை எங்க வருது கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த மக்கத்து காபிர்கள்லாம் காபாவுக்குள்ள சிலை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சஃபா மர்வான்னு இருக்குது பாருங்க, அங்க கூட இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹிமா. ரெண்டுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடுறது குற்றம் இல்லைங்கிறான். நல்ல காரியம்ல சொல்லணும், குற்றம் இல்லைங்கிறான். ஏன்? அங்க சிலை இருந்துச்சு, அதனால ஓடுறது பாவமோன்னு நினைச்சாங்க. அது பாட்டு இருந்துட்டு நீங்க பாட்டு செய்யுங்க, உங்களுடைய நோக்கம் அந்த சிலையில வணங்குறது இல்லையில அப்படின்னா. அப்ப அங்கங்க வச்சிருந்தாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கா வெட்டும் போது சுத்தம் செஞ்சாங்க. இவரு இந்த விஷயம் அவன் அப்படியே விட்டு வச்சாங்க. பின்ன சஹாபா மக்கள் தான் வெளியே எடுத்து போட்டாங்கலாம் கிடையாதுங்க. அது எந்த கிதாபுல அப்படிங்க பேர் சொல்ல அவசியம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் பீர் முகமது, தாராபுரம். சகோதரர் பிஜே அவர்களை பார்த்து என்னுடைய கேள்வி, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. புகாரியினுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ், அந்த எண்ணத்தின்படி அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குமே, ஆனால் என்னுடைய எண்ணத்தை அல்லாஹ் அறிகிறான். நான் ஒரு விஷயத்தை வரைந்து உருவ வழிபாடு வணங்கலாமா வணங்கக்கூடாதா? நியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நான் யாரையோ ஒருவரை இறைவன் என்று வரைந்து அவனை இறைவனாக நான் வணங்குகிறேன். காரணம் உருவம் இருக்கிறது, எனவே வரைய முடியும். கற்பனையில் என்னுடைய சிந்தனையில் வியாபாரம் செய்ய வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறேன். அதே இதை இறைவனையும் கற்பனை செய்கிறேன். அவன் இப்படிப்பட்டவன், அவனுக்கு காலை சொன்னார்கள், அவனுடைய சூரத்தை சொன்னார்கள். எனவே ஒரு கற்பனையான வரைவை வரைந்து அது சிலையாக செதுக்கி வணக்க வழிபாடு செய்யலாமா கூடாதா? அதாவது ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி நீங்க உருவம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா புகாரியுடைய முதல் ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் வருது. அப்ப நம்ம எண்ணங்களுக்கு அல்லாஹ் வந்து உரிமையை கொடுத்திருக்கிறான். அதன் அடிப்படையில நானா வந்து இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு
ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டா சரியா வருமா? அந்த ஹதீஸுக்கு பொருத்தமா தானே நான் நடக்கிறேன் அந்த அர்த்தத்தில் கேட்கிறாங்க. முதல்ல இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா எண்ணங்களை பொறுத்து அமல்கள்ங்கிற அந்த வாசகத்துக்கு நீங்க சொன்ன அர்த்தம் வராது. இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு அந்நிய பெண்ணோட போய் சேர்ந்து நான் என் என்னப்படி நான் மனைவி நினைத்து கொண்டேன், அவன் நினைக்கிறான். மனைவி இல்லாத ஒருத்திய நான் என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு போய் அவன் ஏதாவது செஞ்சான்னு சொன்னா, அவன் உலக சட்டத்திலிருந்தும் மறுமை சட்டத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியுமா? அவன் கேட்டா என்ன செய்யறான்? இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிறான். எல்லாம் எண்ணங்களை பொறுத்து. நான் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு தானே செஞ்சேன். நினைக்கிற கிரவுண்ட் இருக்கணும். நீங்களா கற்பனையா நினைக்க கூடாது. நினைக்கிறதுன்னு சொன்னா நினைக்க வேண்டியதை, நினைக்கத்தக்கதை, நினைக்க வேண்டிய விதத்தில் நினைக்க நூல் அதில் அடங்கி இருக்கிறது. எல்லாம் எண்ணங்களை பொறுத்துனா என்னென்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னபடி எண்ணணும், சொல்ல விதத்தில் எண்ணணும். நம்மளா இஷ்டத்துக்கு இன்னொருத்தண்டைய பொருளை இந்த போன் போனை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஏன் போன் நினைத்து கொண்டேன் பாக்கெட்ல வச்சுக்கிற முடியுமா? அவன் போன நீ ஏன் ஓன் போன் நினைச்ச நல்லா கேட்பான்ல. அப்ப இந்த போனு கேட்பான்னு சொன்னா உருவத்தை கேட்க மாட்டானா? ஏன்டா நான் ஏன் உருவத்து இல்லாத நீ ஏன்டா ஏன் உருவம்னு சொன்ன அல்லா கேட்டா என்ன பதில் சொல்றது? நம்மகிட்ட கேட்பான்ல, இதான் ஏன் உருவம், நீ நான் கற்பனை பண்ற, உன் வீட்டு பேனா நான் எடுத்துட்டு ஒத்துக்குருவியா? அப்ப நீயத்துக்கு அர்த்தம் இப்படி கிடையாதுங்க. நீயத்துன்னு சொன்னா செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய விதத்துல செஞ்சுட்டு அதுல எண்ணத்தை சுத்தமா வச்சுக்கணும். தொழுகிறோம், தொழுகையை செய்ய வேண்டிய முறையில செய்துட்டு இறைவா உனக்காக தொழுகிறேன் அந்த எண்ணம் இருந்தா கூலி கிடைக்கும். பெருமைக்காக தொழுகிறேன், முகஸ்திதிக்காக தொழுகிறேன்னா சுருட்டி முஞ்சல எரிஞ்சிருவான். அதான் அதுக்கு இன்னமல்லாமல் பின்னியாத்துக்கு அர்த்தமா? நம்ம நினைச்சதையெல்லாம் செய்யலான்னு லைசன்ஸ் கொடுத்த உருவத்துக்கு மட்டும் நீங்கள் இப்படி லைசன்ஸ் என்று எடுத்தீர்களே, ஆனால் அனைத்துக்கும் எடுப்பீர்களா? உங்க பொருளை ஒருவர் அபகரித்துக்கு என்னுடைய பொருள் என்று நான் நினைத்து கொண்டேன் என்று சொன்னால் அதை நீங்க விடுவீர்கள் என்றால் அல்லாம விட்டுருவான் தான். நீங்க விட மாட்டீங்க, நல்லா இப்படி விடுவான். இதுதான் அதுக்கு உள்ள பதில். சென்னையை சேர்ந்த என் பெயர் ஹைதர் அலி. என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல் ஜமாலி அவர்களுக்கு. நான் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்புகிறவன் நான். மறுமையில் இறைவனை சந்திப்பேன் என்று நம்புகிறவன் நான். நீங்கள் இறைவன் உருவம் மட்டும் சொல்லக்கூடிய நீங்கள் மறுமையில் இறைவனை எவ்வாறு சந்திப்பீர்கள்? சூனியமாகவா அல்லது அசரீதியாக உங்களுக்கு குரல் வருமா? மறுமையில் இறைவனை நீங்க சந்திப்பீர்களா? உருவமுடன் சந்திப்பீர்களா? உருவம் மட்டும் சந்திப்பீர்களா? விளக்கம் கொடுக்கவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, அல்லாஹு தஆலா நூறுன். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பத்தி ஒளிமயமானவன் சொல்லிட்டாங்க. விவாதத்துல கூட உருவம் இருந்தா தானே பார்க்க முடியும். மறுமையில பார்ப்போம் அப்படின்னு ஒப்புக்கொள்றோம். உருவம் இல்லைன்ட்டா எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்கப்பட்டது கூட நம்ம பதில் வச்சோம். எப்படி நம்ம ஒளிய பார்க்கிறோம், உருவம் இல்லதானே, அப்போ பார்ப்பதுக்கு உருவம் இருந்தே ஆக வேண்டும்ங்கிறது இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ் ஒளிமயமானவங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்துங்கிற வார்த்தையை சொல்றான். அதன் அடிப்படையில அல்லாஹு தஆலா ஒளிமயமானவன். அந்த ஒளியை நம்மளால காண முடியும். உருவம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையிலே பிஜே அவர்கள் சொல்லும் போது இப்னு தைமியா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன் அதுக்கு முன்னால கூட சொல்றாங்க. ஆனா இப்ப நமக்கு விக்கிரகத்துல அது வெளியே வராது, கற்பனையில தான் இருக்குதுன்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகள், இந்த விக்கிரக வழிபாடுகள் எல்லாமே அந்தந்த அவர்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய அதை முன்னாடி நிக்க வச்சு ஒண்ணு சிலையை செதுக்கல. அவர்கள் கற்பனையில வச்சிருந்ததை தான் சிலையா செதுக்கி இன்னைக்கு வழக்கம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது உண்மையான உருவம் இன்னைக்கு யாருமே எந்த ஆதாரபூர்வமாகவும் சொல்லப்படல. அது டிவியா இருக்கட்டும், சிலையா இருக்கட்டும். அதனால அந்த கற்பனையிலே அல்லாஹ்வை நம்ம நினைக்கலான்னு காலையில தான் சகோதரர் பிஜே அவர்கள் சொன்னாங்க. இப்ப என்னுடைய கற்பனையில நான் அல்லாஹ்னு ஒண்ணு நினைப்பேன், சகோதரர்கள் அவர்களுடைய கற்பனையில அல்லாஹ்னு ஒண்ணு நினைப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய 100 பேர்கள் அவர்களுடைய கற்பனையில 100 விதமான அல்லாஹ்வை நினைச்சிருப்பாங்க இல்லையா? அல்லாஹ்வை கண்ணியத்திற்கே உயர்வா நினைச்சாலும் அது அல்லாஹ்வுக்கு சங்கையை குறைப்பதற்காக இருந்தால் நம்ம கண்ணியமா பேசின பேச்சு கூட அல்லாஹ்வுக்கு இழுக்குன்னு சொல்லி தான் நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். இந்த கற்பனை எப்படி